ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜி பாட்டிஸ் கிச்சன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துடலாம். ரொம்ப நாளாக மேக்கிங் வீடியோ போடலான்னு ஒரு ஐடியா. சரி, இன்றைக்கி ஒரு வீடியோ போட்டுடலான்னு எடுத்தோம். அப்போ தான் வீட்டில் எல்லாருக்கும் சளி இருக்கிறது ஞாபகம் வந்தது. சரி, அதுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது தூதுவளை ரசம் வைக்கலாம் அப்படின்னு யோசித்து தூதுவளை வாங்கிட்டு வந்தேன். அதில் இருக்க முள்ளெல்லாம் நீக்கிட்டு தட்டில் எடுத்து தனியாக வச்சுருக்கேன். இப்போ ரசம் தான் வைக்க போகிறோம். ரசம் வைக்கிறதுக்காக தக்காளி பழம் எடுத்திருக்கேன். தக்காளி பழத்தை நான் அடுப்பில் கரைக்க மாட்டேன். அதை தனியாக தண்ணியில் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் எடுத்து ஊற்றிப்பேன். சமைக்கும் போது தக்காளி பழத்தை கரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியும் எடுத்து தக்காளி பழ தண்ணியோடு சேர்த்துக்கிறேன். இதில் கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தலையை அதில் போட்டு நல்லா கரைச்சிக்கிறேன். இன்னொரு தடவை நல்லா கரைச்சிக்கிறேன்ப்பா. இந்த கரைச்ச தண்ணியில் தான் நம்ம ரசம் வைக்க போகிறோம். அதனால தான் நல்லா கரைச்சிக்கிறேன். அதுக்கப்புறம் இடித்து வச்ச மிளகு, சீரகம், பூண்டு போடணும் இல்லையா, அதுக்காக தனியாக தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இடிக்கிறதுக்கு கல்லும் வச்சுருக்கேன். அந்த கல்லில் எடுத்து போட்டு ஒரு தடவை நல்லா இடிச்சுக்கிறேன். இதை தான் நம்ம ரசத்தில் சேர்க்க போகிறோம். அதனால தான் நல்லா இடிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான பொருட்களெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வீட்டு குழந்த சளி இருக்குன்றதுனால என்ன பண்ண போகிறோன்னு கேட்டுட்டு இருந்துச்சு. அதனால தான் தூதுவளை ரசம் வைக்க போகிறேன்னு அவளுக்கு சொன்னேன். அவளும் ஆர்வத்தோடு வந்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா. என்கிட்ட ஒரே கேள்வி, என்ன பண்ண போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க, இது நம்மளோட பெரிய வீடியோ இல்லையா, அதனால தான் தூதுவளை ரசம் வைக்க போகிறேன்னு அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவளும் அதை நல்லா கேட்டுட்டு தூதுவளைனா என்னன்னு கேட்டா. அதான் அது ஒரு மூலிகை, அதை வச்சு ரசம் வச்சு குடித்தோன்னா சளி சரியாக போயிடும் அப்படின்னு அவகிட்ட சொல்லியிருந்தேன். அவளும் நல்லா மண்டைய ஆட்டி கேட்டுக்கிட்டா. என்னதான் புரிஞ்சுதோ தெரியலை. சரி, நம்மளும் இப்படி ஒரு ஆரோக்கியமான சமையலை குழந்தைக்கு சொல்லி தருவோம். சரிப்பா, ரசம் வைக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுத்தம் பருப்பை எடுத்து போட்டுக்கலாம். கடுகு போட்டுட்டேன். கடுகு தாளிக்கிற வரைக்கும் புதுசாக வாங்கின இண்டக்ஷன் ஸ்டவ் தான். அதில் நல்லா 1200 வச்சு அதில் ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். கடுகு தாளிக்கிற வரைக்கும். தாளித்ததுக்கப்புறமா அதில் காஞ்ச மிளகாயை போட்டு அதை அடக்கியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த தக்காளி பழம், புளி அதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி மஞ்சத்தூளை போட்டுக்கிட்டேன். மஞ்சத்தூளை போட்டுக்கிட்டு இப்போ தான் நம்ம கரைச்சி வச்சுருந்த எல்லாத்தையும் எடுத்து அதில் ஊற்றியாச்சு. நல்லா பார்த்துக்கங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அடுப்பை வந்து 400க்கு குறைச்சி வச்சுருந்தேன். இப்போ தான் அதிகம் பண்ணேன். அதுக்கப்புறம் அதில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன். பெருங்காயம் கண்டிப்பாக தேவை, பெருங்காயம் போட்டுக்கோங்க. இது நல்லா இப்போ கொதிக்கணும். 2000, ஏன்னா நான் வந்து டைமர் செட் பண்ணேன். டைமர் செட் பண்ணும் போது 2000 வச்சு செட் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ தூதுவளை இலை நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, முள் நீக்கிட்டு எடுத்து வச்சுருந்த தூதுவளை இலை, அதை எடுத்து இதில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது நல்லா கொதி வரணும்ப்பா. கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் கடைசியாக நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் பூண்டு, இந்த இடித்து வச்ச எல்லாத்தையும் இந்த மாதிரி பபுள்ஸ் வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இடித்து வச்ச எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டுக்கணும். எடுத்து போட்டுக்கிறேன். ஒரு தடவை நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்து போட்டுக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். சரி, கொதி வந்தாச்சு. அவளும் இது என்னன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா. அரிதாவும் அவகிட்ட இது பூண்டு, சீரகம், அதுக்கப்புறம் மிளகு அப்படின்னு சொல்லி அதையும் எடுத்து ரசத்தோடு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நான் கடைசியாக தான்ப்பா உப்பு போடுவேன். ஏன்னா ரசத்தோட மணத்தை அதுக்கு எடுத்துரும். அதனால கடைசியாக உப்பு போட்டால் ரசத்தோட மனம் தெரியும் அப்படின்றதுக்காக கடைசியாக உப்பு போடுவேன். அதையும் போட்டாச்சு. இப்போது அதை இறக்க வேண்டியது தான். ஒரு வழியாக தூதுவளை ரசம் ரெடி ஆயாச்சு. நம்ம குட்டிக்கும் கொடுத்தாச்சு. சளியை சரி பண்ணிடும். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம குட்டிக்கும் இந்த ரசம் பிடிச்சிருந்தது. நீங்களும் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.